டிஎன்பிஎஸ்சியில் ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் டாப்பிக்கில் ஒரு 5 டாபிக் இன்னைக்கு கவர் பண்ணலாம். சின்ன சின்ன டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்ட். இன்னொன்று வந்து பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளஸ் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று ஆர்டிகிள்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அது இல்லாமல் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் மொத்தம் 6 டாபிக் இருக்குது ஆக்சுவலாக. சின்ன சின்ன டாபிக்ஸ் நான் சொல்லித்தரேன். என்னென்னு சொல்கிற பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து கிராமர் படிக்கிறோம் இல்லையா? படிக்கும் பொழுது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்க, நித்யா கோஸ் டு டெல்லி டு மீட் அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஜனாதிபதியை மீட் செய்ய நித்யா டெல்லிக்கு போகிறாள் அப்படின்னு சொல்கிறோம். கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா மெயின் வெர்ப்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கிராமர்ல அதுக்கு என்ன பேரு? மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கிராமர்ல பேசிக்கலா சென்டென்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? வேர்புக்கு முன்னால் இருக்கிறதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட். மெயின் வெர்ப். வேர்புங்கிறது என்ன சொல்றோம்? திரும்பவும் மெயின் வெர்ப் ஏரியாவில் வருது ஆக்சுவலா. பிறகு இதுக்கு பேர் சப்ஜெக்ட். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து வேர்ப்னு சொல்லுவோம். சரியா? இந்த மெயின் வெர்ப்ல வருது இல்லையா, அது வந்து வாய்ஸ் அண்ட் டென்ஸ் டாபிக் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கோஸ் அப்படின்றது இல்லையா, இது என்ன டென்ஸ்ல வந்திருக்கு? சென்டென்ஸ்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. என்ன வாய்ஸ்னா ஆக்டிவ் வாய்ஸ் அப்படி வந்திருக்கு ஆக்சுவலா. நம்மளுக்கு இந்த இன்ஃபினிட்டிவ் டாபிக் பார்க்க போறோம் இல்லையா, இந்த இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் மூணுமே இந்த மெயின் வெர்ப் ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லை, அங்க வராது. அங்க வர்றதுக்கு பேர் வந்து வாய்ஸ் அண்ட் டென்ஸ் டாபிக். மெயின் வெர்ப்ல சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா, மெயின் வெர்ப் வர்ற ஏரியாவில் நம்ம படித்த டாபிக் பேர் வந்து வாய்ஸ் அண்ட் டென்ஸ். 12 டைப் ஆஃப் டென்சஸ் பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸ் 8 டைப்ல வந்து பேசிவ் வாய்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த டாபிக் வந்து மெயின் வெர்பில் வர்ற ஏரியாவுக்கு ரிலேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக் இட் கிளியர். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் வந்து இதுக்கு சம்மந்தப்படாது அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இதுலயே எக்ஸாம்பிள் சொல்றேன். நித்யா கோஸ் டு டெல்லி அப்படின்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? கம்ப்ளீட் ஆகுது. நித்யா டெல்லிக்கு போகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வெர்ப் இருக்கு இல்லையா, கோஸ் அப்படிங்கிறது, அதுக்கு பேர் வந்து ஃபினிட் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஃபினிட் வெர்ப்னா ஃபினிஷ்டு மீனிங், முழுசா மீன் ஆகுதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டட் தாட், இட் கன்வேஸ் கம்ப்ளீட்டட் தாட், சென்டென்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது. ஸோ முடிவுற்ற பொருளை தரும். அதுக்கு இங்கிலீஷில் ஃபினிட் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபினிட் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் வெர்ப் ஏரியாவில் வர்றதுக்கு பேர் வந்து ஃபினிட் வெர்ப். ஓகேவா? அதே பக்கத்தில் பாருங்க, டு மீட் அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வந்துருக்கு இல்லையா, இந்த டு மீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட் செய்ய. டு கோன்னா போக, டு கம் அப்படின்னா வர அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு பிளஸ் வெர்ப் வந்தா அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். டு கோ, டு கம், டு அட்டெண்ட், டு ரீட், டு ரைட் அப்படின்னு வந்தா அதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டிவ். டு பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் வரணும். நம்ம சொல்லிக்கோல, கோ, வென்ட், கான், கம், கேம், கம், அதில் ஃபர்ஸ்ட் வெர்ப் ப்ரெசன்ட் வெர்ப் வரணும். ஸோ டு மீட் அப்படின்னு வரணும். பாருங்க, இதை மட்டும் மீன் பண்ணீங்கன்னா, டு மீட் அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மீட் பண்ணா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மீட் செய்ய முடிஞ்சுதா? முடியல. முடியல. டு மீட்னா மீட் செய்ய அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் நாட் கெட்டிங் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ்னு பேர். இதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ்னா முடிவுற்ற பொருளை தராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நாட் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட்னா இங்கே மெயின் வெர்ப்ல வந்துடும். இதுக்கு பேர் தான் டாபிக் பேரே வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு டாபிக் பேர். பாருங்க, இங்க எல்லாம் சொல்லியிருக்கோம். வி கோ டு அம்ரித்சர், இது ஃபினிஷ்ட் மீனிங் தருது. டு என்ஜாய் த வெக்கேஷன், டு என்ஜாய்ன்றது வந்து இன்ஃபினிட்டிவ். சரியா? அதுக்கு பேரு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு கேஸ் சொல்றாங்க. டூ பிளஸ் வெர்ப் சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு, தே ஹேவ் நோ ஃபியர் ஃபார் த ரன்னிங் டாக் அப்படின்னு சொல்றோம். தே ஹேவ் நோ ஃபியர், மெயின் வெர்ப் ஏரியா, அது கம்ப்ளீட்டட் தாட்டை கன்வே பண்ணுது. இது வந்து ஃபார் த ரன்னிங் டாக் அப்படின்னா ஓடிட்டு இருக்கிற நாய்க்கு அப்படின்னு அர்த்தம். இது கம்ப்ளீட் ஆகலை. அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங்னு சொல்லுவாங்க இல்லையா, வெர்பு கூட ஐஎன்ஜி வருது இல்லை, இதுக்கும் பேர் இன்ஃபினிட்டிவ். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ ரன்னிங் டாக் அப்படின்றதும் இன்ஃபினிட்டிவ் அதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி என்ஜினியர் ஹேஸ் விசிட்டட். பாருங்க, தி என்ஜினியர் ஹேஸ் விசிட்டட் த அன்ஃபினிஷ்டு பில்டிங் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த அன்ஃபினிஷ்டுன்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அதுக்கு பேர். இதுக்கு பேர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கிராமர்ல பேர். இதுக்கு பேர் வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? கோ, வென்ட், கான் சொல்றோம் இல்லையா,
கோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வென்ட்னா பாஸ்ட் டென்ஸ், கான் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மூணாவதா வருது இல்லையா, அதுதான் இது அன்ஃபினிஷ்ட் பில்டிங் அப்படின்றது. அன்ஃபினிஷ்ட் அப்படி வரும். இதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேர். ஸோ என்னென்ன மூணு சொல்லியிருக்கிறேன். 2 + வெர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ், வெர்புக்கு நான் என்ஜி ஃபார்ம் ஆகுதுனாக்கா அதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து மூணாவது ஃபார்ம் வந்தால் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது எல்லாமே இன்ஃபினிட் வெர்ப், இன்ஃபினிட் மீனிங்ல வரும். முடிவுற்ற பொருளை தராம வரும். அதனால அதுக்கு இன்ஃபினிட்டிவ் பேர் வச்சிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெயின் வெர்ப் ஏரியாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மெயின் வெர்ப் ஏரியாவுக்கு இந்த டாபிக்கு சம்மந்தமே இல்லை. இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கேயும் ஐஎன்ஜி வருது, வெளியிலையும் ஐஎன்ஜி வருது அப்படி சொல்லக்கூடாது. இங்க வர்ற ஐஎன்ஜி நீட் நாட் கேர். ஓகேங்களா? இந்த டாபிக் வர்றது இல்லை, வேற இடத்துல வரும். மெயின் வெர்ப்ல வராது, முன்ன பின்ன அங்கே இங்கே எல்லாம் வரும் ஆக்சுவலா. இதுக்கு பேர் வந்து இந்த டாபிக் சொல்றாங்க. சரியா? வேற என்ன இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாருங்க, கோஸ், இந்த வேர்ட் கோஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, கோஸ், கோ, ஹேவ், ஹேஸ் விசிட்டட், இது எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னாக்க சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா. தி என்ஜினியர் ஹேஸ் விசிட்டட் இருக்கு இல்லையா, இது சிங்குலர், அதனால ஹேஸ் விசிட்டட்னு வருது. இது என்ஜினியர்ஸ்ன்னு சொன்னா என்ன வரணும், ஹேவ் விசிட்டட்னு மாறிடுமா இல்லையா? அதை தான் சொல்றாங்க. சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியும் அது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது மாதிரியும் இது மாறும். ஓகேங்களா? இப்படி மாறினா அதுக்கு பேர் வந்து ஃபினிட் வெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. சும்மா கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் மாறினா அதுக்கு ஃபினிட் வெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது சிம்பிளா சொல்லியிருக்கேன். மெயின் வெர்ப் ஏரியாவில் இருக்கிறதுக்கும் இந்த டாபிக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மெயின் வெர்ப் ஏரியாவில் வரக்கூடாது, முன்னாடி பின்னாடி தான் வரும். அப்படி வந்தால் அதுக்கு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. மற்றது என்ன சொல்றாங்க பாருங்க, டு மீட் இன்ஃபினிட்டிவ், இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். 2 + வெர்ப் தான் இன்ஃபினிட்டிவ்னு பேர். வெர்பு + ஐஎன்ஜி வந்து மெயின் வெர்ப்ல வராம வேற இடத்துல வரணும். மெயின் வெர்ப்ல வரக்கூடாது, வேற இடத்துல வரணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியோ மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு பேரு பாருங்க, நான்-ஃபினிட் வெர்ப்ஸ் ஆர் இன்ஃபினிட் வெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. நான்-ஃபினிட் வெர்ப்ஸ் ஆர் இன்ஃபினிட் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் என்ன சொல்றாங்கன்னா 3 ஐட்டம் சொல்றாங்க. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் 2 டைப்ஸ் சொல்லலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன டாபிக் இது வந்து. ஸோ பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணல, டக்குன்னு ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 செகண்ட் என்ன அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த இன்ஃபினிட்னு சொல்றோம் இல்லையா, பாருங்க இதுக்கு ஃபார்மேட் என்ன, கிராமர் படிக்கும் போது ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா. 2 + வெர்ப், ப்ரெசன்ட் வெர்ப் வரணும், பாஸ்ட் வரக்கூடாது. 2 + வென்ட்னு வரவே வராது, 2 + கோ அப்படின்னு தான் வரணும். சரியா? 2 + ப்ரெசன்ட் வெர்ப் வந்தா அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அதுக்கு பேர். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க. I want to learn swimming, இல்லை I went to learn swimming. டு லேர்ன் அப்படின்னா ஸ்விம்மிங் கற்றுக்க, அந்த தமிழ்ல எழுதிக்க, கற்றுக்கொள்ள. ஸோ முடிவுற்ற பொருளை தரல, அதனால அதுக்கு என்ன பேர், இன்ஃபினிட்டிவ்னு பேர். சரவணன் வாலண்டியர்டு டு ஹெல்ப் ஹர், அவளுக்கு உதவி செய்ய. சாம் ரெஃப்யூஸ்டு டு டூ ஒர்க், டு டூன்னா செய்ய. சாம் ரெஃப்யூஸ்டு டு டூ ஒர்க் செய்ய அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ டூ கூட ப்ரெசன்ட் வெர்ப் வந்தா இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இது வேற என்ன ஷேப்ல எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல வேணா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றது பாருங்க. இன்ஃபினிட்டிவ்ஸ் கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் கொஸ்டின் வேர்ட்ஸ், கேள்விக்கு முன்னால கேள்விக்கு அப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. டெல் மீ வாட் டு டூ, என்ன செய்யணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. வாட் டு டூ, டு டூன்னா செய்ய அப்படின்னு அர்த்தம். சரியா? டெல் மீ வாட் டு டூ. பாருங்க, கேன் யூ டீச் மீ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், அதாவது கொஸ்டின் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. ஐ வாண்ட் டு நோ ஹூ டு டீச் ஹிம், அவனுக்கு யார் டீச் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். வி ஷல் டிசைட் வேர் டு கோ டுமாரோ, எங்க போறதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் சென்டென்ஸ்ல வரும்னு சொல்றாங்க. இதுல சின்ன சின்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்னு ஒரு வேர்ட் சொல்றாங்க.
சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இன்ஃபினிட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 + verb அதை போட்டு யூஸ் பண்றோம் இல்லையா. இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா பாருங்க. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் திஸ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், இது வந்து வெர்ப், திஸ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்கலாக வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்லி சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லியிருக்கு. ஸோ மெயின் ஒரு சென்டென்ஸ் ஷார்ட்டாக தான் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் கிராமரில் கொடுக்கும்போது 8-10 லைனில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லா சென்டென்ஸ் எப்படி கொடுப்பாங்க, 1-2 லைன் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் மெயின் வேர்ப் எதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள். மெயின் வேர்புக்கு முன்னால் வந்து அதுக்கு பேர் சப்ஜெக்ட், மெயின் வேர்புக்கு பின்னால் வந்து அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இவ்வளோ சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சரியா, ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கோமா. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல மெயின் வெர்புக்கு பின்னால் இங்கே வர்ற வேர்டு வந்து ஆப்ஜெக்ட்னு பிளாங்காக சொல்கிறேன். இது என்னவா இருக்கணும் அப்படின்னா, நவுனாக இருக்கணும், இல்லை ப்ரொனவுனாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த வேர்டு வந்து திஸ்ங்கிற வேர்டு வந்து ஒன்று நவுனாக இருக்கணும், இல்லாட்டி ப்ரொனவுனாக இருக்கணும். இப்போ திஸ்ங்கிற வேர்டு ப்ரொனவுன், அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது கரெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி சப்ஜெக்ட்ல என்ன வரணும்னா சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டு ஸ்மோக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டு ஸ்மோக்ன்றது சப்ஜெக்டாக ஒர்க் ஆகுது. இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? டு ஸ்மோக் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மோக் பண்ணுறதுங்கிறது உடம்புக்கு கேடானது அப்படின்னு சென்டென்ஸ் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொன்னால் இட் வந்து சப்ஜெக்ட் அங்கே. அந்த ஃபங்க்ஷனை டு ஸ்மோக்ன்றது சொல்லுது. ஸோ டு ஸ்மோக்ன்றது இங்கே சப்ஜெக்ட்ல வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து ஆப்ஜெக்ட்ல யூஸ் ஆகுது. பேர்ட்ஸ் லவ் டு சிங், இங்கே ஆப்ஜெக்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வரல என்ன வரணுமோ அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. 2+ verb வரும், பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்க. இப்போ கிராமர்ல பேசிக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் பிக் பண்ணுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்றது நல்லா கவனிங். ப்ளஸ் எல்லாமே எரர் ஸ்பாட்டிங்ல வரும். எரர் ஸ்பாட்டிங்னா என்ன அர்த்தம், அந்த சென்டென்ஸ்ல எரர் இருந்தால் எரர் ஸ்பாட்டிங், எரர் எங்கே வேணா வரும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. பாருங்க, வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட், கேன், குட், மஸ்ட். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு முன்னால் போடணும்னு சொன்னோம், படிச்ச ஞாபகம் இருக்கா? 8+ verbன்னு படித்தோம். ஷி வில் கம் டுமாரோ, வி வில் கோ டு டெல்லி டுமாரோ, வில் கோ, ஷல் கோ, மஸ்ட் கோ அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. பாருங்க, இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஷல்க்கு அப்புறம் வந்து ஷல் டு கோன்னு வருதா, இல்லை ஷல் கோ டைரக்டாக வருது இல்லையா. இங்கே வந்து இன்ஃபினிட்டிவ் தேவையில்லை, அதனால அதுக்கு என்ன பேருனா பேர் இன்ஃபினிட்டிவ்னு பேர் ஆக்சுவலா. பேர் இன்ஃபினிட்டிவ் 2+ verb போட்டால் தான் இன்ஃபினிட்டிவ்னு பார்த்தோமா. 2+ go அப்படின்னா இன்ஃபினிட்டிவ்னு பார்த்தோம். இப்போ 2 போடாமலே இன்ஃபினிட்டிவ் மீனிங்ல வருது, அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ்னு பேர் கிராமர்ல. பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம பாருங்க சொல்லியிருக்கோம். யூ வில் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, வில் சி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பின்னால வர்றது இந்த சென்டென்சஸ் கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. யூ வில் சி ஹிம் டூ த ஒர்க். இந்த இடத்துல டு டூ த ஒர்க் அப்படின்னு வழக்கமா யூஸ் பண்ணுவோமா. ஆனா எங்க டு டூ த ஒர்க்னு போடக்கூடாது, போட்டா தப்பு வராது. அதுக்கு தான் பேர் இன்ஃபினிட்டிவ்னு பேர். இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யூ வில் சி ஹிம் டூ த ஒர்க்னு தான் வரணும். யூ வில் சி ஹிம் டு டூ த ஒர்க்னா எரர் ஸ்பாட் பண்ணணும், இது வரக்கூடாது. இதுக்கு இந்த கான்செப்டுக்கு பேரு பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி பாருங்க, யூ ஷுட் லைக் ஹிம் மேக் ஃப்ரெண்ட்ஷிப், யூ ஷுட் லைக் ஹிம் டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரக்கூடாது. உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 4 கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும், மற்றதுல ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வில் கெயின் ஆல் தட். அதே மாதிரிங்க, ஹி மே லெட் ஹிம் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரணும் ஆக்சுவலா. 2 வரக்கூடாது ஆக்சுவலா. இது பாருங்க, he can insist him learn French, he can insist him learn French அப்படின்னு சொல்லி வரணும். he can insist him learn French அப்படின்னு சொல்லி வரணும். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த டாபிக்ல கொடுத்துருக்கிறதுல எக்ஸாஸ்டா கொடுத்தாச்சு. இது மட்டும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஷின் பேங்க் நான் வந்து ஒரு காப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்துடும். ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, 2022, 24, 25, 3 5 கொஷின் பேப்பர் இருக்கு அதில். ஸோ என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிறேன் வந்து ஓகேங்களா. பேலன்ஸ் இன்ஃபினிட்டிவ்ல இன்னொரு கேட்டகரி சொல்கிறாங்க. என்ன கேட்டகரி, ஹேட், பெட்டர், வுட் ராதர், சூனர் தேன், ராதர் தேன். இந்த 4 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பாருங்க என்னென்ன சொல்கிறாங்க, யூ ஹேட் பெட்டர் மீட் அவர் மாஸ்டர். இன்னைக்கு பெட்டர் வந்து எங்கள் மாஸ்டரை மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இப்படி சொல்கிறாங்க. யூ ஹேட் பெட்டர் மீட் அவர் மாஸ்டர் அப்படின்னு வரணும். வேற என்ன பண்ணாலும் எரர் ஆகிடும், வேற ஏதாவது சேர்த்தாங்கன்னா. அதே மாதிரி ஐ ஷுட் ராதர் ஸ்லீப் தேன் ஒர்க். இந்த இடத்துல தென் அப்படின்னு தப்பா வந்திருக்கு, தேன் வரணும் ஆக்சுவலா. சரியா, டைப்பிங் மிஸ்டேக். ஐ ஷுட் ராதர் ஸ்லீப் தேன் ஒர்க். வேலை செய்யறதை விட நான் தூங்கினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை வேற மாதிரியும் சொல்லலாம், பட் இந்த இடத்துல ஷுட் ராதர்ன்றது யூஸ் பண்ணா அப்படி யூஸ் பண்ணணும். ஐ ஷுட் ராதர் ஸ்லீப் தேன் ஒர்க் அப்படின்னு வரணும். இந்த ராதருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி, இங்கே தேன் வரணும். அதே மாதிரி ஐ ஹேட் ராதர் டை ஸ்பீக் த லை அப்படின்னு வரணும். நான் பொய் சொல்றதை விட செத்து போறதே பரவாயில்லைன்னு அர்த்தம். மீனிங் பாருங்க, ஐ ஹேட் ராதர் டை தேன், அகைன் வந்து இது தேன் வரணும். கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஐ ஹேட் ராதர் டை தேன் ஸ்பீக் லை. பொய் சொல்றதை விட நான் வந்து செத்தே போயிடலாம், செத்து போயிருக்கலாம் அப்படின்னு மனசாட்சி முடியாம பேசுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த கேஸ்ல இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இன்னும் பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிட், லெட், மேக், நீட், டேர், சி, ஹியர். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்தது. அப்ப ஆக்சுவலா வந்ததுன்னா அப்படியும் வரும், இப்படியும் வரும். ஆமா பாருங்க, இப்ப இந்த ஹேட் பெட்டர், உட் ராதர், சூனர் தென், ராதர் தென், இந்த 4 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது அந்த மாதிரி ஏதாவது எக்ஸப்ஷனலா இருந்தா இருக்கலாம். பேர் இன்ஃபினிட்டிவ்ல இன்னொரு டைப் பாருங்க. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்ததுன்னா டூ யூஸ் பண்ற மாதிரி வராது. பிட் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? பிட்டுக்கு 3 பிட் பிட் பிட்னு நினைக்கிறேன். 3 டென்ஸ் ஃபார்ம், ஒரு வேர்புக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். லெட் லெட் லெட், மேக் மேட் மேட், நீட் நீடட் நீடட், டேர் டேர் டேர், சீ சா சீன், ஹியர் 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 அப்படிலாம் வரும் ஆக்சுவலா. பாருங்க, காந்திஜி பிட் இந்தியன்ஸ் ஃபாலோ அஹிம்சா. மகாத்மா காந்தி இந்தியர்களை அகிம்சையை ஃபாலோ பண்ண சொன்னாரு. ஆக்சுவலா டூ ஃபாலோன்னு வரணும். இங்க ஆக்சுவலா என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டிவ்ல டூ ஃபாலோன்னு வரணும், ஆனா தேவையில்லைன்னு சொல்றோம். பேர் இன்ஃபினிட்டிவ்ல தேவையில்லை, டூன்றது இம்ப்ளைடா வருது. பாருங்க, லெட் ஹிம் பிளேன் தான் வரும். அவன் விளையாடட்டும், அவனை விளையாட விடுங்கன்னு அர்த்தம். லெட் ஹிம் டு பிளே அப்படி வரக்கூடாது. அதே மாதிரி ஐ வில் நாட் லெட் யூ மீட், மேக் த பாய் ரன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, மேக் ஹிம் டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் த பாய் ரன் அப்படின்னு வரணும். யூ நீட் நாட் மீட் ஹிம், யூ டேர் நாட் டூ இட், தே சா ஹிம் டூ இட்னு வரணும். அவன் அதை செய்யறத அவங்க பார்த்தாங்க, தே சா ஹிம் டூ இட், செய்யறத பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல டுடூன்னு வரணும் ஆக்சுவலா, அப்படி வரக்கூடாது. I heard someone knock the door, I heard someone to knock the doorனு வரும். இன்ஃபினிட்டிவ்ல வரணும், அதான் டூ தேவையில்லைன்னு சொல்றோம். இது ஃபுல்லா வந்து பேர் இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவ்னா இதான் ஃபங்க்ஷன். இன்ஃபினிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 + verb வரணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ்னா அந்த 2 வராம அப்படி டைரக்டா வரும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிராமர்ல. பாருங்க, ஒரு சிம்பிள் திங், டைப்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்ஸ். இதுல என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் என்ன சொல்றாங்க, டு மீட் அப்படின்னு பேர். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அதுக்கு என்ன பேருன்னா டு மீட் அப்படின்னு பேர். ஓகே, இப்ப பார்த்தது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ். அதுலேயே ப்ரொக்ரெசிவ் இன்ஃபினிட்டிவ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ப்ரொக்ரெசிவ் இன்ஃபினிட்டிவ்னா கண்டினியூஸா வர்றது, கண்டினியூஸ் டென்ஸ்ல வர்ற இன்ஃபினிட்டிவ். எப்படி வருது, இட் இஸ் நைஸ் டு பி சிட்டிங் ஹியர் அப்படின்னு வருது. டு பி சிட்டிங், உட்கார்ந்து கொண்டிருக்க அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட்ல வருது. அதனால இதுக்கு பேரு ப்ரொக்ரெசிவ் இன்ஃபினிட்டிவ், இல்லாட்டி கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அதுக்கு பேர். மூணாவது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அகைன் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி கேஸ்ல வருது. என்ன பாருங்க, ஷீ இஸ் லக்கி டு ஹேவ் மேரிட் நந்தன் சார். நந்தனை கல்யாணம் பண்ணியிருக்க, பாருங்க, நந்தனை திருமணம் செய்து இருக்க. பாருங்க, இது மீனிங். டு ஹேவ் மேரிட் அப்படின்னா செய்து இருக்க, இன்ஃபினிட்டிவ். டூ வந்திருக்கு தானே, இன்ஃபினிட்டிவ் அது. இது வந்து இந்த டென்ஸுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்னு பேர். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வரதுனால கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூ இன்ஃபினிட்டிவ்னு சொன்னோம். இன்னொன்று பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 4வது 8வது 12வது டென்ஸ் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அந்த சொல்றாங்க, ஐ வுட் லைக் டு ஹேவ் பீன் லையிங் ஐடில். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போறோம், ஒரு சும்மா ஃப்ளோட் பண்ற மாதிரி இடத்துக்கு போறோம், ஃப்ளோட் பண்றோம், சந்தோஷமா இருக்குமா என்ன சொல்லுவோம்,
ஆஹா லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஐ வுட் லைக் டு ஹேவ் பின் லையிங் ஐடில், ஐடிலாக இருந்து கொண்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பேசிவ் இன்ஃபினிட்டிவ், பேசிவ் வாய்ஸ் மீனிங்கில் வர இன்ஃபினிட்டிவ். த சைல்டு லைக்ஸ் டு பி லவ்டு, குழந்தை வந்து அன்பு செலுத்தப்பட வேண்டும், ஒருத்தர் அதை கேர் பண்ணிக்கணும்னு விரும்புது அப்படின்னு அர்த்தம். த சைல்டு லைக்ஸ் டு பி லவ்டு. இப்போ குரூப் 4ல் இங்கிலீஷ் பேப்பர் வந்தது இல்லையா, அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கெட் திஸ் பாயிண்ட். நம்ம 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், கரெக்டாக எக்ஸாக்ட்லி பண்ணணும். டென்ஸை மாற்றி பண்ணாலோ மீனிங் மாற்றி பண்ணாலோ எரர் ஆகிடும். ஓகேங்களா, நான் கற்றுக்கிறது ஃபுல்லாகவே தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ சொன்னதெல்லாம் ஓகே பாருங்க. இன்ஃபினிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 2 + verb, அது இன்ஃபினிட்டிவ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேர் இன்ஃபினிட்டிவ். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ சிம்பிள் இன்ஃபினிட்டிவ், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பேசிவ் இன்ஃபினிட்டிவ் எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த இன்ஃபினிட்டிவ் என்ற டாபிக் சொல்கிறோம். இன்ஃபினிட்டிவ்னா என்ன சொன்ன, நம்ம முடிவுற்ற பொருளை தராமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சின்ன ஐட்டம் வந்து என்ன அப்படின்னா ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்டுக்கு ஃபார்முலா என்ன, ஃபார்மேட் என்ன அப்படின்னா, வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வரும், அதுக்கு பேர் ஜெரண்ட். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா ஜெரண்ட். சரிங்களா, இதுக்கு இன்னொரு பேர் வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்பு ஃபார்ம்ல இருந்து வர்ற நவுன் அப்படின்னு அர்த்தம். வெர்பல் நவுன் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவலா. பாருங்க இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. பாருங்க, வாக்கிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ், வாக்கிங் செய்யறது நல்ல எக்ஸசைஸ்ன்னு சொல்றோம். பாருங்க, வாக்கிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட். எங்க வந்திருக்குது, சப்ஜெக்ட்ல வந்திருக்கு, சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட் ஏரியாவில் வந்திருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சப்ஜெக்ட்லயோ ஆப்ஜெக்ட்லயோ ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். இப்படி வந்தா அதுக்கு ஜெரண்ட் அப்படின்னு பேர். பாருங்க, தி என்ஜாய்டு வாக்கிங், இந்த இடத்துல ஆப்ஜெக்டா வந்திருக்கு, வாக் பண்றதை அவங்க என்ஜாய் பண்றாங்க. கார்டனிங் இஸ் மை ஹாபி, டீச்சிங் இஸ் மை ஹாபி. சொல்றது புரியுங்களா, லிசனிங் டு மியூசிக் இஸ் ஹர் ஹாபி, எப்படி வேணா சொல்லலாம் சென்டென்ஸ்ல. பாருங்க, சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பார்க்கறது தான் நம்புற மாதிரி இருக்கு, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பார்க்கறது தான் நம்புவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அதே மாதிரி கௌசிக் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங், மெயின் வெர்பில் வரக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் எதுவுமே மெயின் வெர்ப் ஏரியாவில் வரக்கூடாது, வெளியில உள்ளதான் வரும். பாருங்க, மெயின் வெர்ப் ஏரியாவில் எங்கேயுமே வரல. மெயின் வெர்ப் பாருங்க இங்க இருக்கு, இதுதான் மெயின் வெர்ப், இதுதான் மெயின் வெர்ப், இது இங்க எதுவுமே வரல, இங்க அந்த ஏரியாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. மெயின் வெர்பு தனி ஏரியா, மெயின் வெர்ப்ல வராம அங்க இங்க வெளியே உள்ள எல்லாம் வருது இல்லையா, அதுதான் இந்த டாபிக் ஃபுல்லா. பிலீவிங், அதை நான் சொல்றேன் இருக்கேன். உங்களுக்கு கிராமர் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணல, பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியல. அதாவது இந்த இருக்குங்களா, சீயிங் இஸ் பிலீவிங் சொல்றோம் இல்லையா. பாருங்க நான் சொல்றேன், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னா என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் வரணும். பேசிக்கலா வருது. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா, ஐ ஈட் மேங்கோ அப்படின்னு வரும். ஐ ஈட் எ மேங்கோ அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஈட்டுங்கிறது வந்து வெர்ப், மெயின் வெர்ப். இதுக்கு முன்னால வர்றதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் ஆக்சுவலா, பின்னால வர்றதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இது சென்டென்ஸ் பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா. இந்த மெயின் வெர்புக்கு முன்னால வர்றதுக்கு சப்ஜெக்ட் ஏரியான்னு பேர், என்ன அதுல இருந்தாலும் சப்ஜெக்ட்னு பேர், அந்த ஏரியாவுக்கு பேர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, மெயின் வெர்புக்கு முன்னால இதுதான் சப்ஜெக்ட். ஸோ மெயின் வெர்புக்கு பின்னால இருந்தால் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வர்ற வேர்ட், இந்த ஆப்ஜெக்ட்ன்ற இடத்துல வர்ற வேர்ட் நவுன் அல்லது ப்ரொனவுனா இருந்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். என் மேங்கோன்றது வந்து நவுன், அதனால ஆப்ஜெக்ட்னு சொல்றோம், சென்டென்ஸ் கரெக்ட். இந்த இடத்துல வந்து மெயின் வெர்ப் வந்து இது ஆக்சுவலா வெர்ப். ஓகேவா, இதுக்கு முன்னால சீயிங்னு வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் ஏரியா, சப்ஜெக்ட் அது. நான் என்ன சொன்னேன் சரியா புரிஞ்சுக்கல, மெயின் வெர்ப் ஏரியால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். மெயின் வெர்ப் ஏரியால வரக்கூடாது, வேற எங்க வேணா வரலான்னு சொல்லியிருக்கேன். இப்ப சப்ஜெக்ட்ல தானே வந்திருக்கு, ஓகே, அங்கதான் வரும். இந்த சென்டென்ஸ்ல சீயிங் இஸ் பிலீவிங்ல மெயின் வெர்ப் வந்து இஸ், அங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அங்க வரலையே, வேற எங்க வேணா வரலான்னு சொல்லியிருக்கேன். வேற எங்க வேணா வரலாம், இந்த ஃபார்மேட் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்றதுல ஈஸ்ங்கிறது வெர்பு, சீங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஆக்சுவலா. சரியா, கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் டாபிக் இருக்கு இல்லையா,
பாருங்க பிலீவிங் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்கேயும் ஜெரண்ட் இருக்கு, இங்கேயும் 2 ஜெரண்ட் வந்திருக்கு. அதுல பிலீவிங் என்ன சொல்றோம் சரிங்களா. இப்போ சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிலீவிங்ன்றது வந்து ஆப்ஜெக்டா 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 இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லணும், சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஓன் சொல்லணும், ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். ஆனா அது ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் வந்தா என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், நவுன் அல்லது ப்ரொனவுன் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். இது நவுனா ப்ரொனவுனா ரெண்டுமே இல்லை. ஓகேவா, ஒரு வகையில கன்சிடர் பண்ணா வெர்பல் நவுன் சொல்லியிருக்கிறோம், அந்த மீனிங்ல வரும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பேர் கிராமர்ல. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வரணும், ஆப்ஜெக்ட் வர்ற இடத்துல நவுன் ப்ரொனவுன் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்னு மார்க் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ஃபார்மேட்ல வரும். ஓகேவா, அந்த மாதிரி ஃபார்மேட்ல இல்ல நவுன் ஃபார்மேட்லயும் வரும். அப்படி வந்தா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பேர். இந்த காம்ப்ளிமெண்ட் வரல அப்படின்னு சொன்னா சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க சீயிங் இஸ் மட்டும் விட்டா ஓகேவா, இல்ல இல்லையா, பிலீவிங்னு சொல்லி வந்தாதான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்றது ஓகேங்களா, இதோட விட முடியாது. ஓகேவா, அதனால இது வந்தே ஆகணும். காம்ப்ளிமெண்ட் வரலைன்னா சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகேங்களா, ஸோ காம்ப்ளிமெண்ட்னு அதை மார்க் பண்ணுவோம், சீன் மார்க் பண்ணுவாங்க. அந்த சீல என்ன வரும், அட்ஜெக்டிவ் ஆர் நவுன் வரும். இன்னைக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு டாபிக் இருக்கு, அதுவும் சிம்பிள் டாபிக், பட் பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வெர்ப் நவுன் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வருது. ஜெரண்ட் எங்க வருது அப்படின்னு சொன்னா மெயின் வெர்ப் ஏரியாவுக்கு போகவே கூடாது, அங்க அதை விட்டுறணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அங்க இங்க எங்க வேணா வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஈட்டிங், இந்த இடத்துல வேற எங்கேயோ வருது. மெயின் வெர்ப் வந்து ஈஸ், இதுல ஆக்சுவலா மெயின் வெர்ப் ஏரியா ஈஸ், அங்க மற்ற இடத்துல வந்து அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து சரியா. பாருங்க ராணி இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் த புக்ஸ், ஹி லைக்ஸ் வாக்கிங் எவ்ரிடே மார்னிங். பாருங்க ஹி லைக்ஸ் இதுதான் மெயின் வெர்ப். சரியான கவனிச்சிங்கன்னா ஹி லைக்ஸ்னா லைக்ஸ் மெயின் வெர்ப், அதுக்கு பக்கத்துல வாக்கிங் எவ்ரிடே மார்னிங் அப்படின்னு இருக்கு, தினமும் காலையில வாக் செய்யறது அப்படின்னு அர்த்தம். பாருங்க இது ஜெரண்ட் ஆக்சுவலா. ஷி விஸ்டம் ஃபார் பீயிங், மெயின் வெர்ப்ல வராம வேற இடத்துல வந்தா அதுக்கு ஜெரண்ட் அப்படின்னு பேரு. ஹண்டிங் த டைகர் இஸ் நாட் அலவுட் இன் அவர் கண்ட்ரி. பாருங்க ஹண்டிங் த டைகர்னு சொல்றோம் இல்லையா, இது ஜெரண்ட் ஆக்சுவலா. ஹண்டிங் ஜெரண்ட். மெயின் வெர்ப் வந்து சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப் பார்க்க தெரியணும். மெயின் வெர்ப் எங்கன்னு பார்க்க தெரியணும். ஈஸுங்கிறது மெயின் வெர்ப், அது பார்த்தா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஜெரண்ட் அண்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற பாருங்க. இப்போ பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பார்ட்டிசிபிள் பார்த்தோம் இல்லையா, பார்ட்டிசிபிள்னு பார்க்கல, நெக்ஸ்ட் வருது இல்லையா. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது அட்ஜெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்த டாபிக் வருது, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாபிக் வருது. அதாவது அதுவும் ஐஎன்ஜி ஃபார்ம் தான், ஜெரண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் தான், ரெண்டுமே ஐஎன்ஜி ஃபார்ம், ஆனால் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை அண்டர்லைன் பண்ணிட்டு இது என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்கு அப்படின்னா கேட்பாங்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சொல்லி புரியுதா பாருங்க. ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு இன்னொன்று 3வது டாபிக் இருக்கு, அதுக்கும் என்ன ஃபார்மேட்னா வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தால் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா, எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. டிராவலிங் இஸ் எ ஃபன் அப்படின்னு இருக்கு இல்லையா, எங்க பாருங்க இந்த இடத்துல டிராவலிங்ன்ற வேர்டு வந்திருக்கு இல்லையா. இந்த டிராவலிங்ல வேர்டு வந்து பக்கத்துல வேற எந்த வேர்டும் வரல, நவுன் வரணும் பக்கத்துல. ஓகேங்களா, பக்கத்துல நவுன் வந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து நவுன். டிராவலிங் மேன் அப்படின்னு இருக்கு, பயணம் செய்து கொண்டிருக்கும் நபர்னு அர்த்தம். ஐஎன்ஜி ஃபார்முக்கு பக்கத்துல ரைட் சைட்ல நவுன் வந்தா அதுக்கு முன்னாடி இது அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு அதுக்கு பேர். அதர்வைஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்ஜி ஃபார்முக்கு ரைட் சைட்ல நவுன் வரணும். டிராவலிங் மேன், சிங்கிங் பேர்ட், டான்சிங் கேர்ள், டீச்சிங் மாஸ்டர், அண்டர்ஸ்டாண்ட், இப்படி எல்லாம் வந்ததுன்னா ஞாபகம், இதான் க்ளூ வேர்ட், ஞாபகம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வெறும் ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் வந்தா அதுக்கு பேர் ஜெரண்ட். பாருங்க டிராவலிங் இஸ் ஃபன் அப்படின்னா இங்க ஜெரண்ட். டிராவலிங் மேன் ஸ்டாப்ட் அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேர். அந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வருது, அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வாக்கிங் இஸ் குட் ஃபார் யூ, இதே மாதிரி வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஐட்டம் வந்து பார்ட்டிசிபிள். 3வது என்ன சொல்றோம் பாருங்க, பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒன்று சொல்றோம். பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க 2 பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க, 2 3 சொல்றாங்க. ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரியா,
பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பாருங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஆனா இது எங்க வரணும்னு சொல்லியிருக்கிறோம், ஐஎன்ஜி வந்து ரைட் சைட்ல ஒரு நவுன் வரணும், வந்தா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, a rolling stone gathers no moss. இது பாருங்க ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இது வந்து பழமொழி ஆக்சுவலா. a rolling stone gathers no moss. மாஸ் அப்படின்னா பாசின்னு அர்த்தம், MOSS. மாஸ் அப்படின்னா பாசி, பாசி படையுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல யாரும் புழங்குறது இல்லை, டெய்லி போறது புழங்க தண்ணி அதை எதுவுமே கை வைக்கிறது இல்லை, அது என்ன பண்ண பாசி படுத்துரும் இல்லையா. ஆனா ஓடுற தண்ணி இருக்கு இல்லையா, அதுல பாசி படியாது, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, பாசி படியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து பழமொழி ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னா ஓடுற தண்ணியில பாசி படியாதுன்னு அர்த்தம். நம்மளும் லைஃப் வந்து இயக்கத்துல இருக்கணும், நம்ம லைஃப்பை என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், சில சிலன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஷீ இஸ் எ மேரிட் விமன். பாருங்க மேரிட் விமன், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். விமன் அப்படின்றது நவுன், முன்னால வருது, மேரிடுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க மேரி, மேரிட், மேரிட் மூணாவதா வருது இல்லை, அதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், திருமணமான பெண் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அதே மாதிரி ஆன் ரீச்சிங் த ஆஃபீஸ், பாருங்க ரீச்சிங் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வி சென்ட் இன் த அன்ஃபினிஷ்ட் த ஃபினிஷ்ட் குட்ஸ், ஃபினிஷ்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அந்த நவுனுக்கு முன்னால் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்ம் வந்தால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ரெண்டு டைப் சொல்றாங்க அதில். பாருங்க ஆன் சீயிங் த ஸ்னேக் த பாய் ஷவுட்டட் வித் ஃபியர். பாம்பை பார்த்த உடனே பையன் வந்து பயத்தில் நடுங்கணும் அப்படின்னு அர்த்தம். ஞான் சரி சொல்லுங்க, இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் வருமா, காம்பவுண்ட் வருமா, காம்ப்ளெக்ஸ் வருமா, என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் வரும்? சிம்பிள் சென்டென்ஸ். எப்படி சொல்றோம்? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க என்ன எப்படி வேணா என்ன வேணா சொல்லுங்க, புரிஞ்சிருந்தா போதும். ஏபிசி தான் அடிக்க போடுவாங்க. சொல்லுங்க. ஓகே ஐஎன்ஜி வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரே ஒரு மெயின் கிளாஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா த பாய் ஷவுட்டட் வித் ஃபியர் அப்படின்னு ஒரு, இது ஒன்று தான் வந்து மெயின் சென்டென்ஸ், இது ஒன்று தான் மெயின் வேர்ப் வருது, இந்த பக்கம் வரல, அதனால அது சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். சரி, சீதா இஸ் சிங்கிங் ஏ சாங். கொஞ்சம் கவனிங் பாருங்க, இந்த இடத்துல வர்பேரியால தான் வருது ஆக்சுவலா. சீதா இஸ் சிங்கிங் ஏ சாங் அப்படின்னு, இந்த இடத்துல வந்து இஸ் சிங்கிங் இருக்கு இல்லையா, இது வந்து வர்பேரியா, ரெண்டும் சேர்ந்தது. இதுக்கு என்ன டென்ஸ்க்கு என்னன்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரைட் சைடில் வர்றதுக்கு பேர் வந்து மெயின் வெர்ப், லெஃப்ட் சைடில் வர்றதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வெர்ப். நோட் பண்ணிக்கோ கரெக்டாக. வெர்ப் ஏரியாவில், மெயின் வெர்ப் ஏரியாவில் ஒரே ஒரு வெர்ப் வந்து அதே தான் மெயின் வெர்ப். 2, 3, 4 வந்ததுன்னா ரைட் அண்ட் லாஸ்ட்ல வர்றதுக்கு பேர் மெயின் வெர்ப், முன்னால வர்றதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லி சொல்றோம். ஸோ சீதா இஸ் சிங்கிங் ஏ சாங் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல யூஸ் ஆகுது. எதுக்காக வருது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மேக் பண்ண வருது. இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, த என்ஜினியர் விசிட்டட் த ஃபினிஷ்டு பில்டிங். த ஃபினிஷ்டு மூணாவதா வருது இல்லையா, ஃபினிஷ் மூணாவதா வருது இல்லையா, அதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க ஃபினிஷ்டு பில்டிங்னா முடிஞ்ச பில்டிங்கு. அதே மாதிரி ட்ரங்கன் சர்வெண்ட், டாக்டர் வந்து ட்ரங்கன் சர்வெண்ட், குடிச்சு போதையாகி உடம்பு சரியில்லாமல் போன பேஷண்ட்டை டாக்டர் ட்ரீட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். பாருங்க தே பாட் எ ரெடி பில்ட் ஹவுஸ். பில்ட்னு வரும், அந்த டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக தெரியணும். பில்ட்னு வரும். ஸோ ரெடியா பில்ட் பண்ண ஹவுஸ் அவங்க வாங்குறாங்க. ரேணுகா ஹேஸ் ரெட் த நாவல். ஓகேங்களா, ரேணுகா நாவலை படிச்சிருக்கிறா. இந்த இடத்துல வந்து டென்ஸ் ஏரியால தான் வருது ஆக்சுவலா, டென்ஸ் ஏரியால தான் வருது. ரைட் சைடில் இருக்கிறதுக்கு என்னன்னு சொன்னோம், மெயின் வெர்ப்னு சொன்னோம். இதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ரெட்டுங்கிற ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அந்த இதுக்கு 3 சொல்லுவாங்க தெரியுமா, ரீட், ரெட். ஸ்பெல்லிங் சேம் தான், இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் ஸ்பெசிஃபைஸ் மாற்றும் போது தெரியலன்னா லாக் ஆயிரும். ஸ்பெல்லிங் சேம் தான் அது, ஆனால் படிக்கிறது ரீட், ரெட்னு படிக்கணும். ஸோ இது வந்து மூணாவதா வந்து ரெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். த கேம் ஹேட் பீன் பிளேட் பை தம் வெரி வெல். இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான், லாஸ்ட்ல இருக்கிறது மெயின் வெர்ப், அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்குது. பாருங்க, டைம் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். இங்க வர்றதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான், இங்க வர்றதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான், அந்த மீனிங்ல வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வருது.
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வெர்புடைய மூணாவது ஃபார்ம். அன்ஃபினிஷ்ட் பில்டிங், ஃபினிஷ்ட் பில்டிங், பில்ட் ஹவுஸ் அப்படின்லாம் வருது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. பர்ஃபெக்ட் ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து படிச்சு பாருங்க சென்டென்ஸ். டைம் லாஸ்ட் இது வந்து வெர்ப் ஏரியா, அந்த சப்ஜெக்ட் ஏரியா. மெயின் வெர்ப் வந்து ஈஸ். மெயின் வெர்ப் வந்து ஈஸ் லாஸ்ட்ங்கிறது மெயின் வெர்ப். ஈஸ் லாஸ்ட்ங்கிறது மெயின் வெர்ப். மெயின் வெர்புக்கு முன்னால வர்றதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட். அதாவது அந்த வேர்டு அந்த மீனிங்ல வருது. இழந்த நேரம், இழந்த நேரம் தான். கடந்த நேரம் நம்ம ரீகைன் பண்ண முடியாது இல்ல, டைம் லேப்ஸ் ஆனது. கடந்து போன டைம் நம்ம திருப்பி கூட்டிட்டு வர முடியுமா? அதை சொல். டைம் லாஸ்ட் அப்படின்னா இழந்த நேரம் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர், எப்பயுமே இழந்தது தான் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இஸ் லாஸ்ட்ங்கிறது தான் இதுல verb. அது என்ன டென்ஸ் என்ன வாய்ஸ்ல இருக்கு? என்ன டென்ஸ்ல இருக்கு? இஸ் லாஸ்ட்ங்கிறது என்ன டென்ஸ் என்ன வாய்ஸ்? என்ன டென்ஸ்ல இருக்கு? ரைட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. அந்த வாய்ஸ் டாபிக் கரெக்டாக தெரிஞ்சாதான் ஒரு 10 மார்க் கெயின் பண்ண முடியும். ஓகேவா? அதை ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன? பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹேவிங் டயர்ட். பாருங்க, ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஆல் மை ஒர்க், ஐ ஹவ் கம் ஹியர் டு டீச் யூ இங்கிலீஷ் கிராமர். நான் என் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பாடம் சொல்ல நடத்த வந்திருக்கிறேன். ஸோ ஹேவிங் டயர்ட் ஆயிட்டு. ஓகேங்களா? she sat down to take rest. having finished the work he went for playing. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் மீனிங்ல வர்றதுனால அதுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு பேர். இந்த ஹேவிங் யார் நோட் பண்ணிக்கோங்க. ஹேவிங் லாஸ், ஹேவிங் ஃபினிஷ், ஹேவிங் கெயின்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பிறகு யூசேஜ்ல என்ன சொல்றாங்க, எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்ன மாதிரி வகையில யூஸ் ஆகுது, இப்ப பார்த்ததும் பார்த்தோம். பாருங்க எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன பார்த்தோம், வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் ஆகுது? ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன சொல்றாங்க, கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்ல எவ்வளவு டைப் பார்த்தோம் நம்ம? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஒன்று பார்த்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் ஒன்று பார்த்தோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேங்களா? அப்ப கண்டினியூஸ் டென்ஸ் மேக் பண்ண வருது. they are walking, we are working, I am teaching அப்படின்லாம் வருது. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்க, இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ அஸ் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்ன சொல்லிக்கிறோம், நவுனுக்கு முன்னால் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? she is a lovable person. lovable person அப்படின்னா person is how, lovable person. ஓகேங்களா? it is a dark puppy. டார்க்ன்றது அட்ஜெக்டிவ், பப்பின்றது நாய்க்குட்டி. ஸோ நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் வரும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் நீங்க பண்ணுங்க பாருங்க. she brings drinking water. பாருங்க, வாட்டருங்கிறது வந்து நவுன், முன்னால ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வருது. இந்த இடத்துல என்ன, ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்றாங்க, குடி தண்ணீர்னு அர்த்தம். அதே மாதிரி வாஷிங் மிஷின், இதை நவுன் முன்னால வர்றதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். ஆனா என்ன ஃபார்ம்ல இருக்கு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரெண்டு யூசேஜ் சொல்லியிருக்கிறோம். கண்டினியூஸ் டென்ஸ் மேக் பண்ண வருது, அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ல வருது சொல்லியிருப்போம் நம்ம வந்து. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இன்னொன்று கிராமர்ல எப்படி வேணா என்ன வேணா கேட்பாங்க பாருங்க. டு ரீப்ளேஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வித் எ வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் கொஞ்சம் கவனிங்க பாருங்க. எ பர்சன் ஹூ ஸ்மைல்ஸ். எ பர்சன் ஹூ ஸ்மைல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், யார் சிரிக்கிறாங்களோ அந்த பர்சன் அப்படின்னு அர்த்தம். அது சிம்பிளா என்ன பண்ணலாம், ஸ்மைலிங் பர்சன் சொல்லலாம் தானே, இப்படியும் சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் கிராமர்ல. இது லென்த்தியா இருக்கிறது, ஷார்ட்டா இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்கிறாங்க. எ ஸ்மைலிங் பர்சன். த சில்ட்ரன் ஹூ பிளேனா பிளேயிங் சில்ட்ரன் அப்படி பண்ணலாம்னு சொல்றாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்னொன்னு என்ன சொல்றோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா அட்ஜெக்டிவா யூஸ் ஆகுது. பாருங்க, ரெக்கார்டட் கேசட், ஃபாலன் ஃப்ராக். கேசட்டுங்கிறது நவுன், முன்னால வர்றது வந்து இது வந்து ரெக்கார்டுங்கிறது ஃபங்க்ஷன் என்ன வருது, அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல வருது. அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ஆனா ஃபார்ம் என்ன ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வந்துருக்கு. அது அட்ஜெக்டிவ் ஆக்சுவலா. கீழே விழுந்த மனிதன், தி ஃபாலன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபாலன் ஃப்ராக், விழுந்த தவளை, கீழே விழுந்த தவளை அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த ஃபாலன், ஃபால், ஃபெல், ஃபாலன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ரெக்கார்டட் இந்த ஃபங்க்ஷன்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. இன்னொன்னு என்ன சொல்லிருக்கு, பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ண. இப்போ டென்ஸ் டாபிக் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? பாருங்க, she has won the game. she has won the game. I had applied for exam. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸை மேக் பண்ண பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் ஆகுது. பர்ஃபெக்ட் டென்ஸை மேக் பண்றதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை சொல்றாங்க.
இன்ஃபினிட்டிவ்ஸ், பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் பார்த்தோம் இல்லையா? பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், டு ஹேவ் பிளேஸ் த ஆர்டர். ஐ லைக் யூ டு ஹேவ் பிளேஸ் த ஆர்டர். ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ லைக் யூ டு ஹேவ் பிளேஸ் இன் த ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரணும். டு ஃபார்ம் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ல எல்லாமே பிபி வருது இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோம்னா ஃபார்முலா இல்லை, அங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா?